கதை ஒண்ணு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. என் பிசினஸ்க்கு இது ஒரு திருப்பு முனையா அமையும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சார். எல்லாருக்கும் அந்த திருப்பு முனை அமையுதான்னு பார்க்கலாம்னு யோசிச்சேன் சார். சொல்லிடலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி சொல்லுங்க. ஒரு காட்டுல வந்து சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிங்கம் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது மேல இருந்து ஒரு குரங்கு வந்து டெய்லி அது காதை பிடிச்சு பிடிச்சு இழுக்கும். டெய்லி இது ஒரு தொடர்கதையா இருந்துச்சு. குரங்கு வரும், சிங்கத்தோட காதை பிடிச்சு இழுக்கும், மேல போய் திருப்பி உட்காந்துக்கும். இதே ஏன் அது சிங்கத்துக்கு கோவம் வரலையா? இல்ல சிங்கம் வந்து எதுவுமே செய்யல, கம்முனு இருந்தது. அந்தாண்ட வந்து ஒரு நரி அதை பார்த்தது. என்னடா இவ்வளவு பெரிய சிங்கம் வந்து சும்மா இருக்குது, இந்த குரங்கு வந்து வந்து காதை கிள்ளிட்டு போகுது. அப்ப இந்த குரங்க நம்ம அடிச்சோம்னா கேட்கறது கூட ஆள் கிடையாது. ஏன்னா குரங்கு சிங்கமும் இப்படி இருந்தாலும் கோவமா தான் இருக்கும். அதனால இந்த குரங்கை நம்ம அடிப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி மறுநாள் காலையில குரங்கு அங்கிருந்து இறங்கி வந்து சிங்கத்தோட காதை தொடும்போது அங்க இருந்து நரி பாய்ச்சலா வந்து குரங்க பிடிக்கிறதுக்கு வருது. அதை பார்த்த சிங்கம் வந்து நிறைய ஒரே அடி அடிச்சு தூக்கி போட்டுச்சு. உடனே குரங்கு வந்து அழுதுகினே ஓரமா போய் உட்காந்துருச்சு. ஏன் அடுத்து இதுக்கு தான் அடி விட போகுதுன்னா? ஆமா, ஒரு மாதிரி இந்த நரியே இப்படி அடிக்குதுன்னா நம்மள என்ன பண்ணும் இந்த சிங்கம்னு சொல்லிட்டு பயந்துன்னு போய் ஓரமா உட்காந்துருச்சு. உடனே சிங்கம் கேட்டுச்சு, ஏன் அழுவுறன்னு கேட்டுச்சு. குரங்கு சொல்லுச்சு, இல்ல இந்த நரியை நீங்க இப்படி அடிக்கிறீங்க, நான் டெய்லி உங்களை வந்து காதை பிடிச்சி இழுத்தேன், நீங்க எதுவுமே என்ன செய்யல, இப்ப எனக்கு பயமா இருக்குது உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, நீ என்ன காதை பிடிச்சி இழுத்தத நான் சந்தோஷப்பட்டேன், அது இல்லாம நீ சந்தோஷப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன், அதனால நான் உன்னை சும்மா விட்டேன், வேற எதுவும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க எது செஞ்சாலும் நம்ம சும்மா இருக்கணும்னா அதுக்கு காரணம் நம்மளால முடியாதது கிடையாது, நம்மளால முடியும், இதனால அவங்க நன்மைக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்கறதான் இதுல வந்து என்னுடைய கருத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. ஓ, சிங்கம் இப்படி சொல்லுது. இதுல இருந்து உங்க பிசினஸ் வாழ்க்கை என்னங்க மாறிச்சு இந்த கதையில இருந்து? அப்படி இல்ல, நம்ம வந்து நிறைய பேரை பார்த்திருப்போம். சாதாரணமா வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க காதுல. ம், நம்ம என்ன நினைச்சோம், திருப்பி திருப்பி ம், எதுவுமே தெரியாத பொழுது நம்ம சொல்றத கேட்கறாங்கன்னு நினைச்சுன்னு இருப்போம். ம், ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ம். நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனா நீ சொல்றதால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்றதால கேட்டுடா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க உங்களுக்கு. அதை நினைச்சு யாருமே இடம் கிடையாது முடிவு பண்ணுங்க. மக்களே, இந்த கதை இந்த கதையை நீங்க இப்ப கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிசினஸ்ல இருந்து பிசினஸ்க்கு ஏதாச்சும் இன்சைட் கிடைச்சிருந்தா அதையும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.